வணக்கம். இன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த தினத்தில் நாங்கள் பெண்களை கொண்டாடுவதில்லை, பாராட்டுவதில்லை. பெண்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகின்றார்கள், பாரபட்சம் காட்டப்பட்டு சக மனிதராக ஆண்களைப் போல் சமூகத்தில் நடாத்தப்படுகின்றார்கள் இல்லை என்பதை சொல்லிக்காட்டி அது எப்படி அவர்களை சமமாக நடத்த வேண்டும், சக மனுஷியாக நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகம் ஊட்டுகிறார். இங்கு இருக்கும் ஓரம் கட்டுதல் என்ன, பாரபட்சங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தேன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நிவர்த்தி செய்வதற்குரிய முன்னெடுப்புகளை முதலாவதாக இந்த காலத்தில் பல துறைகளிலும் முயலும் பெண்கள் வீட்டில் பிள்ளை வளர்ப்பதில் இருந்து இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவையாற்றும் பெண்கள் தங்களை கொண்டாடு, தங்களை பாராட்ட சமூகம், நாடு, சட்டங்கள், கொள்கைகள் எங்களை பாரபட்சப்படுத்துகின்றது என்று நாங்கள் தோன்று நாங்கள் எங்களை பாரபட்சப்படுத்தக்கூடாது. எவ்வாறு உடல் தேவைகள், உள தேவைகள் போன்றவற்றை பாரபட்சப்படுத்தாமல் நாங்கள் எங்களை வைத்துக் கொள்ளலாம். சாதாரணமாக வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு சாப்பிட்டு முடிந்த பிறகுதான் அம்மா சாப்பிடும். அதை மாதிரி தூங்க மாட்டாங்க, ஓய்வு. இப்படியாக செய்யாமல் நாங்கள் பெண்களை பெண்கள் தங்களை கருணையோடு நடத்த வேண்டும். பெண்கள் தங்களை இறக்கத்தோடு நடத்த வேண்டும். பெண்கள் தங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி ஓய்வு. இப்படி இருந்தால் மட்டுமே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், வாழ முடியும். நாங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த சமூகம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். தற்காலத்தில் பெண்கள் முகமுழுக்கும் பிரச்சனைகள் என்ன என்று அதில் சிலவற்றை பார்ப்போம். இப்போது இருக்கும் சூழலில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அல்லது சமூக வலைத்தளங்களில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் காலத்தில் தொழில்நுட்பத்தை பாதித்து, செயற்கை நுண்ணறிவை பாதித்து சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறை கூறுவது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த வன்முறைகள் அதிகரிக்க பெண்கள் ஒதுங்கி போகும் காலத்தில் இருக்கின்ற ஒதுங்கி போகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஆகிய எதிரான துஷ்பிரயோகங்கள் நடத்துகிறார்கள் போவதை என்று சமூக வலைத்தளத்தில் அதனால் பயந்து பெண்கள் ஒதுக்குவது. இந்த நிலை சரியில்லை. இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது, இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது அது பெண்களுடைய கடமை மட்டுமல்ல. ஊடகங்கள், பெண்கள் அமைப்புகள், ஆண்கள், மனித உரிமை சார்ந்தவர்கள் எதிராக. மற்றது பொருளாதாரம். பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிச்சையாக வலுவாக இருந்தால் மட்டுமே அவள் சுதந்திரமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் சுபிட்சமாக இருப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும். இந்த காலத்தில் 2 பேரும் ஆனால் அவை தெரிந்து கொண்டுதான் செய்வாங்க. ஆகவே பொருளாதாரத்தில் பங்கெடுக்கும் பெண்ணின் ஊக்குவிகளை வீட்டில் உள்ள சகல குறைப்பாக ஆண்கள் ஆண் பிள்ளைகள் பங்கெடுக்கும் பெண்கள் நிம்மதியாக, சுதந்திரமாக, ஆரோக்கியமாக நிறைந்த பொருளாதாரத்துடன் வாழ்ந்தால் மட்டுமே பெண்ணுக்கு மகளிர் தினத்தில் முக்கியத்துவத்தை உலகத்துக்கு சொல்லலாம். பெண் சந்தோஷமாக இருந்தால், பெண் ஆரோக்கியமாக இருந்தால், பெண் நிம்மதியாக இருந்தால், பாதுகாப்பாக இருந்தால் இந்த சமூகம் நாடு பாதுகாப்பாக, நிம்மதியாக, நிறைந்த பொருளாதாரத்தோடு சுபிட்சமாக வாழும். நான் நளினி ரத்னராஜா, மனித உரிமை செயற்பாட்டாளர். நன்றி.